ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டி லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ பாலிட்டி டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A அப்புறம் 4. ஸோ இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லுமே இந்த பாலிட்டிலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம பாலிட்டி இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ டே 6ல் பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு இது 10ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை நம்ம அப்படியே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாடத்துல இருந்து நம்ம எடுக்கிறதுல இருந்து குரூப் 1லயும் கேட்குறாங்க, குரூப் 4லயும் அடிக்கடிக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ குரூப் 2லயே வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த பாடத்தை பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான பாடம் இது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே டாப் 100 லெசன் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த டாப் 100 லெசன் இருந்து தான் நம்ம எல்லா பாடமும் கிளாஸஸும் நம்ம ஸ்பீடு ரிவிஷன்ல பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ அந்த டாப் 100ல இந்த பாடமும் ஒன்றா இருக்கு. அதனால இப்போ நம்ம இது பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ இது பார்ட் 1 வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு 10ஆம் வகுப்பு. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா இது பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரும். ஏன்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே அதுக்கான அந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான பாடம் இது. கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பாடத்தை 6 புக்கு அதாவது 6 புக்கு 6 லெசன் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, 6 ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்க போறோம். ஸோ இப்போ நம்ம முதல் வீடியோவில் என்ன பார்க்க போறோம், இது டே 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டே 6ல் பார்ட் 1 வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு அந்த கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து 10ஆம் வகுப்பு புது புத்தகம். சரிங்களா, ஸோ இது நம்மளுடைய ரைட் ஐஎஸ் அகாடமிய ஸ்டூடெண்ட்டும் இந்த வீடியோ பாருங்க, ஆப்புக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி யூடியூப்ல பார்க்குற ஸ்டூடெண்ட்டும் இதை பார்த்துக்கலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாடம் இது. சரி, நம்ம இப்போ கிளாஸுக்கு பார்க்க போறோம். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கையை முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் தோன்றுச்சு. ஸோ அரசியலமைப்பு என்பது எப்படின்னா முதல்ல எங்க தோன்றி இருக்குன்னா இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் இந்த அரசியலமைப்பு என்பதை வந்து தோன்றி இருக்கு. சரிங்களா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்ல 100% கேள்வி எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா வரும். இது வர பாடத்துல இருந்து இந்திய அரசியலமைப்புடைய உருவாக்கத்தை பத்தி இப்போ முதல்ல பார்க்க போறோம். சரிங்களா, 1946ஆம் ஆண்டுல அமைச்சரவை தூதுக்குழு அது அந்த திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டதான் இந்த அரசியலமைப்பு இது. சரிங்களா, அதை பத்தி பார்க்கலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு சபையால் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா, இந்த இந்திய அரசியலமைப்பு சபையில மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு எப்படின்னா அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டதான் இது. சரிங்களா, இந்த இந்திய அரசியலமைப்பு இந்த சபையில மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 389 உறுப்பினர்கள். இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடந்தது எந்த வருடம்னா 1949ல டிசம்பர் 9ஆம் நாள் நடந்திருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இது. லாஸ்ட் 2019ல குரூப் 4ல கூட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, வரப்போற குரூப் 4லயும் இந்த பாடத்துல நம்ம எடுக்க போற வீடியோல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும். இந்த கிளாஸஸை 1-2 முன்னாடி போட்டு பாருங்க. சரிங்களா, ஓகே. அரசியல் இந்திய அரசியலமைப்பு சபையில அந்த சபையில மொத்தம் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 329 பேர் இருந்தாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையில முதல் கூட்டம் நடந்தது 1946ல டிசம்பர் 9ல நடைபெற்றது. அதே ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சினிந்தா சின்ஹா தான். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா, நம்ம இப்ப பாக்குறது டாப் 100ல ஸ்பீடு லெசன் தான் பார்க்க போறோம். ஸ்பீடு ரிவிஷன் இது. சரிங்களா, ஸ்பீடு ரிவிஷன்ல கொஞ்சம் கேள்விகள் ஸ்பீடா இருக்கும். அதே மாதிரி நான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணியே சொல்லுவேன். உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் இந்த வீடியோ போட்டு பாருங்க. ஒரு கிளாஸ் மாதிரியாவும் இந்த வீடியோ போகும், அதே மாதிரி ஸ்பீடு ரிவிஷன் மாதிரியே போகும். ஸோ புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இதுல விளக்கமா நான் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த லைனை விடாம அளவுக்கு. சரிங்களா, எல்லாமே இருக்கும் அதுல. அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவையான டாக்டர் சச்சினிந்தா சின்ஹா அவர்கள் தான். ஞாபகத்தில் வச்சுங்க, அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சினிந்தா சின்ஹா அவர் தான். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு அந்த கூட்டத்தொடர் நடந்து கொடுக்கும் போது டாக்டர் சச்சினிந்தா சின்ஹா அவர் வந்து இறந்துடுறாரு. அதனால அவர் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்புடைய அந்த நிர்ணய சபையில தலைவராக வராரு அவரு. அப்புறம் எச்.ஜி. முகர்ஜி அப்புறம் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியர்கள் அவர் 2 பேரும் வந்து துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டாக்டர் சச்சினிந்தா சின்ஹா வந்து அவர் இறந்துறாரு. அதனால வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய ஒரு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா எச்.ஜி. முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. தற்காலிக அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர் யாருன்னு அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. டாக்டர் சச்சினிந்தா சின்ஹா அவர்கள் தான். ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் இந்த கூட்டத்தொடர்
11 அவர்களாக வந்து அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. சரிங்களா? இந்த கூட்டத்தினுடைய போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த கூட்டத்தின் போது மொத்தம் எவ்வளவு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்ட கேள்வி கேட்பாங்க. 2473. அதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. சரிங்களா? இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்ற கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? எத்தனை நாட்கள 166 நாட்கள் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்ற கேள்வி கேட்பாங்க. டிஎன்பிசில 11 அமர்வுகள் நடைபெற்றது. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த கூட்டத்தினுடைய மொத்த திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது 2473. இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை நாயகனுடைய யாரு? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியலமைப்புடைய தந்தை. ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்புறம் லாஸ்டா என்ன பண்றாங்கன்னா இறுதியா வந்து 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் கொண்ட ஒரு இந்திய அரசியலமைப்பை 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. இறுதியா மொத்தம் எத்தனை பாகங்கள்ல 22 பாகங்கள், சட்டப்பிரிவுகள் 395, மொத்தம் 8 அட்டவணைகள் அதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இந்திய அரசியலமைப்பு அந்த இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. எப்பன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அது வந்து இத்தாலிய பாணியில பிரேம் பெஹரி நரேன் ரைஜாடா என்பவருடைய அவருடைய கையெழுப்படம் தான் எழுதப்பட்டுச்சு. அதை நாம இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் கையால் எழுதப்பட்டது கேள்வி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இத்தாலிய பாணியில எழுதியிருக்காங்க. எந்த பாணின்னு கேட்பாங்க. இத்தாலிய பாணியில எழுதியிருக்காங்க. யாரு கைப்பட எழுதுனாங்கன்னா பிரேம் பெஹரி நரேன் ரஜடா அவர் தான் வந்து அதை வந்து கைப்பட எழுதியிருக்காரு. ஏதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னா என்னன்றதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்புடைய சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள். சரிங்களா? அதையும் பார்க்கலாம். உலகிலே வந்து ரொம்ப மிகவும் நீளமான ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் இது. எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்பது உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. இது வந்து நெகிழா தன்மை கொண்டதாகவும் இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ரொம்ப முக்கியமானது. இது எப்படி இருக்கும்? நெகிழாமலும் இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? நம்ம பார்க்கறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு இயல்புக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. கூட்டாட்சி முறையை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இது எப்படின்னா ஒரு கூட்டாட்சி முறையை. அப்புறம் ஒரு சுதந்திரமான நீதித்துறையை வழங்குறது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எப்படி இருக்குன்னா உலகிலே மிக நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இது. இது நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழாத தன்மை கொண்டது. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இது வந்து கூட்டாட்சி முறையை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்புறம் சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் முகவரியை பத்தி பார்க்கலாம். முகவரை என்ற சொல் வந்து அரசியலமைப்பு பிறகு அறிமுகம் செய்யப்பட்டது. இதை வந்து முன்னுரை என்று குறிக்கிறது. அதாவது முகவரை என்ற சொல் வந்து அரசியலமைப்புல வந்து அறிமுகம் செய்யறாங்க. அதுக்கு வந்து முன்னுரை என்று பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அரசியலமைப்புடைய சுருக்கம் பத்தி பார்க்க போறோம். அரசியலமைப்பு சுருக்கம் அல்லது சாராம்சம் கொண்டுதான் இது. ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இந்த முகவரைன்னு சொல்லுவாங்க. முகவரைனா என்னன்னா அரசியலமைப்புடைய சுருக்கம் அப்படின்னு தான் இந்த முகவரியை சொல்லுவாங்க. ஒரு அம்சம். அப்படி இல்லைன்னா இது வந்து முகவரை ஒரு சாராம்சம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த முகவரை என்பது வந்து ஒரு அரசமைப்புடைய ஒரு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அரசமைப்புடைய திறவுகோல் என்று சொல்வதும் இந்த முகவரை தான். சரிங்களா? 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின்படிதான் அதனுடைய அடிப்படையில தான் இந்திய அரசமைப்புடைய இந்த முகவரி வந்து அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமானது. 1947 ஜனவரி 2 ஞாபகத்தில் வச்சுங்க. ரொம்ப கேட்பாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இது ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அதனுடைய அடிப்படையில தான் இந்திய அரசமைப்புடைய இந்த முகவுரை வந்து அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா குறிக்கோள் ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோளுடைய தீர்மானத்தின் மூலமா அதன்படிதான் வந்து இந்த முகவரையை அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த முகவரை வந்து 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. முகவரியை கேட்பாங்க. முகவரை எப்படி திருத்தப்பட்டிருக்குன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த முகவரி வந்து திருத்தப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எக்ஸாம்ல இதை கேட்பாங்க. சரிங்களா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்களை வந்து சேர்க்கிறாங்க. ஸோ இந்த முகவரில சேர்க்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது. இந்த கேள்வி கேட்பாங்க. எந்த புதிய 3 சொற்கள் சேர்க்கப்பட்டது கேள்வி கேட்பாங்க. சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசினுடைய முகவரை தொடங்குகிறது. ஸோ முகவரை எப்படி தொடங்குகிறது இந்த கேள்வி கேட்பாங்க. இந்திய மக்களாகிய நாம், இது ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வியை வந்து கேட்பாங்க. அதாவது இந்திய மக்களாகிய நாம் என்ற அந்த சொல்லோடு தான் இந்திய அரசமைப்பு அந்த முகவரை வந்து தொடங்குகிறது. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்திய மக்களே வந்து இந்திய அரசமைப்புடைய ஆதாரம் என கூற முடிகிறது. சரிங்களா, இந்திய மக்கள் தான் இந்திய அரசமைப்புடைய ஆதாரம் என கூறுகிறது. ரொம்ப முக்கியமானது. இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம மிக்க, சமயச்சார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசு என நம்முடைய அரசமைப்புடைய முகவுரை கூறுகிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இதை கேட்பாங்க. சரிங்களா, அப்புறம் 1789 ஞாபகம் வச்சுங்க. 1789ல பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமதர்மம், சகோதரத்துவம் என்ற இந்த முக்கியமான முழக்கங்களை உருவாச்சு. அப்பதான் வந்து பிரெஞ்சு புரட்சி ஞாபகம் வச்சு கேட்பாங்க எக்ஸாம்ல. பிரெஞ்சு புரட்சி வந்து எப்ப நடந்துச்சுன்னா 1789 அந்த வருடத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் எப்போ வந்து உருவாச்சு என்ற கேள்வி கேட்பாங்க. பிரெஞ்சு புரட்சியின் போது 1789 தான் இந்த வார்த்தைகளை வந்து முழக்கமா வந்திருக்கு. சரிங்களா, எல்லாரும் பேசியிருக்காங்க இந்த வார்த்தை. சரிங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்திய அரசமைப்புடைய முகவுரையில இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாங்க, இந்த பிரெஞ்சு புரட்சியில் அந்த ஏற்பட்ட அந்த வார்த்தைகளை எடுத்து இந்திய அரசமைப்பு முகவரியில சிலவற்றை சேர்த்திருக்காங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது குடியுரிமையை பத்தி பார்க்க போறோம். குடியுரிமை இப்ப நம்ம பாக்குறது 10ஆம் வகுப்புல புதிய புத்தகம் இந்திய அரசமைப்பு பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா, புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரைட் ஐஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்கலாம், யூடியூப் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பீடி லெசன் 100 லெசன்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா, கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நீங்க 1, 2, 3 வாட்டி இந்த கிளாஸஸை பார்க்கலாம். உங்களுக்கு படிக்க டைம் இல்லைனாலும் இந்த வீடியோவிலே வந்து எல்லா கண்டனும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து பார்க்க போறது குடியுரிமை பத்தி பார்க்க போறோம். சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்படுது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சிட்டிசன் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து உருவாக்கப்படுது இல்ல பெறப்படுது கேள்வி கேட்பாங்க. அது வந்து லத்தீனுடைய மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது இந்த சிட்டிசன் என்ற சொல்லு. அதாவது இதுக்கு என்ன சொல்லணும், சிட்டிசன் என்ற சொல் அதாவது சிவிக்ஸ் அப்படின்வாங்க. சிவிக்ஸ் என்பது ஒரு லத்தீன் சொல்லு. சரிங்களா, அதுல இருந்து தான் இந்த சிட்டிசன் இந்த வார்த்தை உருவாக்கியிருக்கு. சரிங்களா, இந்த சிட்டிசனுடைய பொருள் என்னன்னா நகர அரசியல வசிப்பர் அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, ஞாபகம் வச்சுங்க. சிட்டிசன் என்ற அந்த பொருளுடைய மீனிங் என்னன்னா நகர அரசியல் வசிப்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு ஒற்றை குடியுரிமை தான் வழங்குகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்படி இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒரு ஒற்றை குடியுரிமையை தான் வழங்க இருக்கிறது. அதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒற்றை குடியுரிமை கொடுத்தது இந்தியா. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்புல பாகம் 2 ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பு பாகம் 2ல சட்டப்பிரிவுகள் 5ல இருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, குடியுரிமை எந்த பாகத்துல இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. இந்திய அரசமைப்புடைய பாகம் 2ல இருக்கு. சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரை எதை பத்தி கூறுதுன்னா இந்த குடியுரிமை பத்தி தான். ஞாபகம் வச்சுங்க. குடியுரிமைனாவே 5ல இருந்து 11. சரிங்களா, பாகம் வந்து 2ல இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 1955ல குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை சட்டம் எப்ப இயற்றப்பட்டதுன்னா 1955 ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் 1955ல தான் இயற்றப்பட்டதா இந்த குடியுரிமை சட்டம். குடியுரிமை பெறுவது அப்புறம் குடியுரிமை இயக்கிறது ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது. ஸோ இந்த 1955ல இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வராங்களா, அந்த சட்டத்துல கொண்டு வரும்போது அதுலதான் வந்து இந்த குடியுரிமை சட்டம் வந்து எப்படி பெறணும், எப்படி இருக்கிறத பற்றி விளக்கமா கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த குடியுரிமை சட்டம் அரசமைப்பு சட்ட திருத்தால 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. குடியுரிமை சட்டம் வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டது கேள்வி கேட்பாங்க. 8 முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா, முதல்ல வந்து இந்த குடியுரிமை சட்டம் வந்து காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. ஸோ முதல்ல இந்த குடியுரிமை என்ன சொல்லுவாங்கன்னா காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது இது. ஆனா 2003ல அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த உரிமை நீக்கப்பட்டது. இந்த காமன்வெல்த் குடியுரிமை இருக்குல்ல, அப்ப 2003 வரை இருந்துச்சு. அதை வந்து 2003ல இந்த இந்திய அரசமைப்பு சட்டப்படி இந்த உரிமையை நீக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. காமன்வெல்த் குடியுரிமை சட்டம் அதை வந்து நீக்கிறாங்க 2003ல.
அப்புறம் இந்த குடியுரிமை சட்டம் வந்து 1955ல குடியுரிமை பெறறதுக்கு வந்து 5 வழிகளை பரிந்துரை செய்தது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த குடியுரிமை சட்டம் 1955ல 5 வழிகளை வந்து பரிந்துரைக்கிறது. குடியுரிமை வேணும் அப்படின்னாக்கா, சரிங்களா? 5 எதுனா பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்யறது, இயல்புரிமை, பிரதேசம் இணைப்பு, அதாவது நாடு, அந்த ஸ்டேட்டுங்களை இணைப்பாங்களா, நாடுகளை இணைப்பாங்களா, அது மூலமா மொத்தம் இந்த 5 ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, சரிங்களா? குடியுரிமை சட்டத்து மூலம் குடியுரிமை பெறத்துக்கு 5 வழிகளை பரிந்துரை செய்தது. அது என்ன வழின்றதை கேள்வி கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னா, திருப்பி ரிப்பீட் பண்ற, பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்யறது, அதுக்கப்புறம் இயல்புரிமை, அப்புறமா பிரதேசங்கள், அதாவது நாடுகளை இணைக்கிறது, அந்த மாதிரி, சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்க போறது அடிப்படை உரிமை பத்தி பார்க்க போறோம். அடிப்படை உரிமை வந்து ரொம்ப முக்கியமானது எதையும், சரிங்களா? இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 3 ஞாபகம் வச்சுங்க. பகுதி 3ல 12ல இருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமை பற்றியது. அடிப்படை உரிமைன்னா ஞாபகத்தை வச்சுக்க, ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அடிப்படை உரிமை என்பது பகுதி 3ல இருக்கு, சரிங்களா? இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி 3ல தான் இந்த அடிப்படை உரிமை இருக்கிறது. அதுல வந்து 12ல இருந்து 35 வரை உள்ள இந்த சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமை பற்றி இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது அடிப்படை உரிமைனா சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரை. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அரசமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளுடைய தாக்கத்தால இது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த அடிப்படை உரிமை என்பது எப்படின்னா, அமெரிக்காவுடைய ஐக்கிய நாடுகளுடைய அரசமைப்புடைய அந்த அடிப்படை உரிமையுடைய அது அவங்களுடைய தாக்கத்தால இது உருவாக்கிங்க. அதை பத்தி, சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இது. யாரை பத்தி நம்ம உருவாக்கி இருக்குன்னா, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து காப்பி வச்சுக்கிறோம், சரிங்களா? முதலில் 7 அடிப்படை உரிமை தான் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமை முதலில் எத்தனை இருந்துச்சுன்னு கேள்வி கேட்பாங்க. முதல்ல வந்து 7 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தற்போது வந்து என்னன்னா 6 அடிப்படை உரிமை தான் இருக்கு. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகள் மொத்தம் இப்போதைக்கு பிரசன்ட் 6 மட்டும்தான் இருக்கு. ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் போது 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு, சரிங்களா? அப்புறம் இந்திய அரசமைப்பு பகுதி 3ல இந்தியாவுடைய மகாசனம் என்று அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்தியாவுடைய மகாசாசனம் என அழைக்கப்படும் இந்திய அரசமைப்பு பகுதி எது என்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ அது வந்து பகுதி 3 தான், சரிங்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸோ நம்ம பார்க்க போறது, இப்போ நம்ம என்ன பாடம் பார்த்துருக்கோம்னா, ஸ்பீட் ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஸ்பீட் ரிவிஷன்ல பாடங்கள் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் இந்த வீடியோ 1க்கு 2 வாட்டி போட்டு பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற 10ஆம் வகுப்பு இருக்கிற மொத்த கிளாஸஸுமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? எந்த லைனும் வீடியோல எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விதான், சரிங்களா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவாக எப்படின்னா, பொதுவாகவே வந்து எப்படி இருக்கும், இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமை வந்து பொதுவானது, ரொம்ப முக்கியமானது. இந்த அடிப்படை உரிமைகள் பாரபட்சமெல்லாம் இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? முதல்ல அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 இருந்துச்சு. தற்போது வந்து அடிப்படை உரிமைகள் 6 தான் இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இந்திய அரசமைப்பு பகுதி 3ல இந்தியாவோட மகாசாசனம் அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது, சரிங்களா? இந்தியாவில் வசிக்கிற மக்கள் எல்லாருக்குமே, யார் யாரா இந்தியாவில் இருக்காங்க அவங்க இந்தியாவில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அடிப்படை உரிமை வந்து ரொம்ப பொதுவானது. ஃபாரினருக்கு இல்லை, இந்தியாவில், சரிங்களா? இந்தியாவில் வசிக்கிற எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவானது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில உரிமைகளை பத்தி பார்க்க போறோம். பேசிக்கான உரிமைகள், என்ன உரிமைகள் அப்படிங்கிறது, சரிங்களா? நான் சொல்ல போறது இது இது ரொம்ப முக்கியமானது. இது போன குரூப் 1ல கூட கேட்டிருக்காங்க, 2019 கேட்டிருக்காங்க, அது மாதிரியும் கேட்டிருக்காங்க. அந்த லெசன்ஸ்ல இருந்து நிறைய வந்திருக்கு, சரிங்களா? சமத்துவ உரிமை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், சமத்துவ உரிமை பகுதி 1 சரிங்களா? நம்ம பார்க்கும்போது சமத்துவ உரிமை பிரிவு 14 இருக்குல்ல. இந்த பிரிவு 14 வந்து சட்டத்தை முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்தை முன் அனைவரும் சமம், அது வந்து பிரிவு வந்து 14 ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரிவு 15 இது மதம், இனம், ஜாதி, பாலினம், இந்த பிறப்பிடம் இதுல வந்து இதனுடைய அடிப்படையில பாகுபடுத்தல கூடாது என தடை செய்கிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரிவு 15 என்பது மதம், இனம், ஜாதி, பாலின, பிறப்பிடம் அடிப்படையில பாகுபடுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்படில பாகுபடுத்தக்கூடாது. அப்புறம் பிரிவு 16 பார்க்கலாம். பொது வேலை வாய்ப்புல இந்த சம வேலை வாய்ப்பு அளிக்கிறது, இது எல்லாமே பிரிவு 16ல தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்பு இருக்குல்ல. இந்த தீண்டாமை ஒழிக்கிறத அது வந்து பிரிவு 17ல கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இதுவும் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விதான், சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17 ரொம்ப முக்கியமான கேள்விதான், ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து பிரிவு வந்து 18. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? பிரிவு 18 கேள்வி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க.
ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கிறது குரூப் 1ல கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ல வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம 2வது சுதந்திர உரிமை பத்தி பார்க்க போறோம். சுதந்திர உரிமை பிரிவு 19ல இருக்கு. சரிங்களா? அதை பத்தி பார்க்கலாம். பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அதுக்கப்புறம் அமைதியான முறையில கூட்டம் கூட்டுறதுக்கு உரிமை, சங்கங்கள் அமைக்கிறது, அப்புறம் சங்கங்களை அமைச்சு தொடங்குற உரிமை, அப்புறம் இந்திய நாட்டுக்குள்ள விரும்புற எந்த இடத்துக்கு வேணாலும் தொழில் செய்யும் உரிமை. இது எல்லாமே பிரிவு 19ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஞாபகத்தை வச்சுங்க. பிரிவு 19 என்பது பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அமைதியான முறையில கூட்டம் கூடுறதுக்கான உரிமைகள், சங்கங்கள் அமைக்கிறது, சங்கங்களை தொடங்குறது, இந்திய நாட்டுக்குள்ள அவங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடம் எங்க வேணாலும் போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு தொழிலை வந்து செய்யற உரிமை, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரிவு 19 ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பிரிவு 20 பத்தி பார்க்க போறோம். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அது தண்டனையிலிருந்து பாதுகாக்க பெறும் உரிமை தான் இந்த பிரிவு 20. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்காக பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பிரிவு வந்து 21ல கொடுக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்காக பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பிரிவு 21ல இருக்கு. அப்புறம் தொடக்க கல்வி பெறும் உரிமை, இது ரொம்ப முக்கியமானது. இந்த 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 இது வந்து ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கு இது. சரிங்களா? எல்லா எக்ஸாமும் இந்த கேள்வி கேட்பாங்க. தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து பிரிவு வந்து 21A. ஞாபகம் வச்சுங்க. பிரிவு 21A என்பது தொடக்க கல்வி பெறும் உரிமை அது. அப்புறம் அடுத்தது பார்க்கும்போது பிரிவு 22 பத்தி பார்க்கலாம். சில வழக்குகளில கைது செய்து தடுப்பு கால வைத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எதிரான பாதுகாப்பு பெறும் உரிமை தான் அது. சரிங்களா? நம்ம அடுத்தது பார்க்க போது 3வதா சுரண்டலுக்கு எதிரான உரிமை பத்தி பார்க்கலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து ரொம்ப முக்கியமானது. கட்டாயமான வேலை, ஒத்துழைமை முறை, அப்புறம் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வருது. இது வந்து பிரிவு 23ல இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. கட்டாய வேலை, ஒத்தடைமை முறையே, அப்புறம் மனித தன்மையற்ற இந்த வியாபாரத்தை தடுக்கிறது, இது எல்லாமே வந்து பிரிவு 23ல இருக்கு. அப்புறம் தொழிற்சாலைகள், அப்புறம் ஆபத்தான இடங்களை குழந்தை தொழிலாளர்கள் அவங்களோட முறைகளை வந்து தடுக்கிறது. சரிங்களா? இந்த தொழிற்சாலைகளும் இந்த ஆபத்தான இடங்களை குழந்தைங்க வேலை செய்வாங்க, அது வந்து பிரிவு 24 இருக்கு. அவங்கள தடுக்கிறது, அந்த இடத்துல வேலை செய்யறது பிரிவு வந்து 24 இருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது சமயச்சார்பு உரிமையை பத்தி பார்க்க போறோம். 4வதுல சமயச்சார்பு உரிமை பத்தி பார்க்க போறோம். இந்த பிரிவு 25 இருக்குல்ல, அதுல எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்புறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து பிரிவு 25 படி வந்து எந்த சமயத்தையும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம், அது இல்லாம உங்களுக்கு உரிமை இருக்குது. 25 பிரிவு. சரிங்களா? அடுத்தது 26 பிரிவை பத்தி பார்க்கலாம். சமய விவகாரங்களை நிர்வகிக்கிற உரிமை பிரிவு 26ல இருக்கு. அப்புறம் பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுவதற்கான சுதந்திரம். ஸோ அது அதாவது தன்னுடைய எந்த ஒரு மதத்தையும் யாரா இருந்தாலும் அவங்க வந்து மதத்தை பரப்புறாருன்னா அந்த வரி செலுத்துறதுக்கு அவர் எதிரான ஒரு சுதந்திரம் தான். சரிங்களா? அப்புறம் பிரிவு 28 பத்தி பார்க்கலாம். மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறும் வழிபாடு, அப்புறம் அறிவுரை அப்புறம் போன்ற இதெல்லாம் கலந்து கொள்ளாம இருக்க உரிமை. அதாவது பிரிவு 28 என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை அதுல நடைபெறும் அந்த வழிபாடு இருக்குல்ல, அதுல அப்புறம் அந்த அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாம இருக்கிறது உரிமை. ஸோ சில பேர் வந்து சில மதத்துல இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாம கூட இருப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய ஆப்போசிட் கேரக்டர் இருக்கும். ஸோ அப்போ வந்து அது வந்து கலந்து கொள்ளாம இருக்குது, அவங்களுக்கு வந்து உரிமை கூட இருக்கு. சரிங்களா? கம்பல் படி கலந்து கொள்ளணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அதுதான் பிரிவு 28ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை பத்தி பார்க்க போறோம். இது 5ல இருக்கு. கல்வி கலாச்சார உரிமை பத்தி பார்க்கலாம். பிரிவு 29ல சிறுபான்மையுடைய எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பெல்லாம் கொடுக்கிறது தான் இந்த பிரிவு 29. அப்புறம் பிரிவு 30 பத்தி பார்க்கலாம். சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்களை, பிரிவு 30 என்பது சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிற உரிமை தான் பிரிவு 30ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போனா, சில இந்த அரசனுக்கு உட்பட்டு தீர்க்கான உரிமை பத்தி சிலதை பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் உரிமை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்க்கான உரிமை பத்தி பார்க்க போறோம். பிரிவு 32 இருக்குல்ல, அது தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி அவர் வந்து அந்த உரிமையை வந்து பெறலாம். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை தான். இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது மட்டும். சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுங்க. திருப்பி சொல்றேன். பிரிவு 32 என்பது தனிப்பட்டவருடைய ஒரு அடிப்படை உரிமைகள் அது. சரிங்களா? ஏதாவது அவருக்கு ஏதாவது அடிப்படை உரிமை பத்தி ஏதாவது பாதிப்பு அவருக்கு ஏற்படுதுன்னா அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை வந்து அவர் பெறலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1978ல
44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்படுது. அதாவது 1978 இருக்குல்ல, அதுல இந்த 44வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின்படி இந்த அடிப்படை உரிமைகள் அந்த பட்டியலிருந்து இந்த சொத்துரிமை இருக்குல்ல, இந்த சொத்துரிமை நீக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க, சொத்துரிமை நீக்கிறாங்க. எப்ப நீக்கிறாங்கன்னா 1978ல 44வது அரசியலமைப்பு சட்ட திட்டத்தின்படி நீக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது பிரிவு 31 படி. ஓகேவா, நீக்கிட்டாங்களா? சரி, இந்த சொத்துரிமை வந்து இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12ல பிரிவு 300A கீழே வச்சிருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சொத்துரிமை நீக்கிறாங்க. சரிங்களா, சொத்துரிமை நீக்கிட்டு பகுதி 12ல 300A கீழே ஒரு சட்ட உரிமையா வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து அந்த உரிமை அடிப்படை உரிமை ஆரம்பத்தில் இருந்துச்சு. சரிங்களா, அடிப்படை உரிமை என்பது சொத்து உரிமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீக்கிட்டாங்க. 1978 46 அரசியலமைப்பு சட்டத்திட்டப்படி நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சொத்துரிமையை வந்து என்ன பண்றாங்கன்னா, அது வந்து அடிப்படை உரிமையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பகுதி 12ல 300A கீழே அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்ட உரிமையை வந்து வச்சுட்டாங்க, சொத்து உரிமையை. சரிங்களா, ஞாபகத்தில் வச்சுங்க, பகுதி 12 பிரிவு 300A வந்து சொத்துரிமை என்பது ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, கிபி 1215ல இங்கிலாந்து மன்னர் இருக்காருல்ல, அவரு 1ஆம் ஜான் என்பவரால வெளியிடப்பட்ட இந்த உரிமைகள் பட்டமே தான் மகாசாசனம் என்னப்படுறாங்க. ஆரம்பத்துல நம்ம பார்க்கறது ஸ்பீடு ரிவிஷன், ஸ்பீடா தான் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லை யூபிஎஸ்சி வேற பேங்க் எக்ஸாம் எதா இருந்தாலும் சரி, பிரிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எதா இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து லைவ்ல இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்கு. சரிங்களா, சரி, நம்ம அடுத்து பார்க்க போறது கிபி 1215 இருக்குல்ல, அதுல இந்த இங்கிலாந்து மன்னர் இருக்காரு. அவர் தான் வந்து 1ஆம் ஜான் என்பவர் தான் வந்து வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாருன்னா ஒரு உரிமைகள் பட்டயம் தான் வெளியிடுறாரு. உரிமைகள் பட்டயம் அதுதான் வந்து மகாசாசனம்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, 1215. அதுக்கப்புறம் இதுதான் வந்து குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். ஸோ குடிமக்களுடைய அடிப்படையில எழுதப்பட்ட ஒரு முதல் எழுதப்பட்ட ஆவணம் இதுதான். ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. கிபி 1215ல இங்கிலாந்து மன்னர் யாரு, 1ஆம் ஜான், அவர் தான் எழுதுறாரு. அதுதான் வந்து உரிமைகள் பட்ட, அதுதான் மகாசாசனம் சொன்னாங்க. அதை தான் வந்து, சரிங்களா, அதுதான் முதல்ல எழுதப்பட்ட ஒரு ஆவணம். இது எக்ஸாம்ல கேட்டாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமையை பத்தி பார்க்கலாம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை சட்டப்பிரிவு 32 கொடுக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. நீதிமன்ற முத்திரையுடன் வந்து நீதிமன்றத்தால வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணையை வந்து நீதிபரணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இது. உச்ச நீதிமன்றம் அப்புறமேட்டு உயர் நீதிமன்றங்கள் அப்புறம் ரெண்டுமே வந்து 5 வகையான நீதிபரணைகள் வந்து வெளியிடுறது ரொம்ப முக்கியமானது. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ரெண்டுமே வந்து 5 வகையான நீதிபரணைகள் வெளியிட்டது ரொம்ப முக்கியமானது. அந்த 5 வகையான நீதிபரணைகள் என்னன்றதை ஒண்ணா பார்க்கலாம். சரிங்களா, ஆட்கொணர்வு நீதிபரணை, ஹேபியஸ் கார்பஸ் சொல்லுவாங்க, அது ஒண்ணு. கட்டளை உறுத்தல் நீதிபரணை, மாண்டமஸ் சொல்லுவாங்க. தடை உறுத்தல் நீதிபரணை, ப்ரொஹிபிஷன். அப்புறம் ஆவண கோட்பு பேரணை. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தகுதி முறை வினவும் நீதிபரணை சொல்லுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. அரசியலமைப்புடைய பாதுகாவலன் யாருன்னு கேட்பாங்க. அரசியலமைப்புடைய பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் தான். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, அரசியலமைப்புடைய பாதுகாவலன் யார்? உச்ச நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றம் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க தான் வந்து. சரிங்களா, சரி, நம்ம இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 352 கீழே குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 19 கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாக நிறுத்தப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு இருக்குல்ல, அந்த சட்டப்பிரிவு 352ல அது கீழே குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அவசர நிலையை வந்து அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி அறிவிக்கும் போது இந்திய அரசுடைய சட்டப்பிரிவு 19 இருக்குல்ல, அந்த 19 கீழே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சுதந்திர உரிமை இருக்குல்ல, அதை வந்து தாமாக நிறுத்தப்படுறது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய கூற்றுப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசியலமைப்பு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. சட்டப்பிரிவு 32 தான் ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவு 32 தான் வந்து
இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் பி அம்பேத்கர் அவர்கள். ஸோ இந்த கேள்வியில ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல 100% எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா வரும். சரிங்களா, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு 352 கீழே குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கிறார். குடியரசுத் தலைவர் எப்படி அறிவிக்கிறான்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 40 வச்சுங்க. இந்த 352 தான் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கிறார். ரொம்ப முக்கியமானது இது. குடியரசுத் தலைவர் எப்படி அறிவிக்கிறாங்க தெரியும். சரிங்களா, எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசுடைய சட்டப்பிரிவு 20 அப்புறம் மற்றும் 21 வந்து கீழே வழங்கப்பட்ட உரிமைகள், குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கிறது, வாழ்க்கை மாற்றம் மற்ற தனி சுதந்திரம் இதெல்லாம் பாதுகாக்கிறது, இதில் வந்து தடை செய்ய முடியாது. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த சூழ்நிலையும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 இருக்குல்ல, 20 21 வந்து அதுக்கு கீழே வழங்கப்பட்ட அந்த உரிமைகள்லாம் இருக்கும், ரொம்ப முக்கியமானது. இதை வந்து தடை செய்ய முடியாது. ஸோ குடியரசுத் தலைவரால் தடை செய்யப்பட முடியாது எந்த சட்டப்பிரிவுனா 40 வச்சு ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவு 20 அப்புறம் 21 ரொம்ப முக்கியமானது. இந்த 2 பிரிவு வந்து குடியரசுத் தலைவரால் வந்து தடை செய்ய முடியாது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க இது. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பத்தி பார்க்கலாம். சரிங்களா, இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் இது இந்திய அரசமைப்புல சட்டப்பகுதி 4ல சட்டப்பகுதி 36ல இருந்து 51 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானதுதான். சரிங்களா, அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடுகள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 4ல இருந்து சட்டப்பகுதி 4ல இருந்து சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரை கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசுடைய இந்த புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் அம்பேத்கர் இருந்து விளக்குறாரு. எது ஒரு புதுமையான அம்சம் என்பது இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு. இதை தான் வந்து அம்பேத்கர் சொல்றாரு. இது வந்து எப்படின்னா ஒரு புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்வி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல வழிகாட்டுற நெறிமுறைகள் அதாவது தனியாக வகைப்பாட்டினை மேற்கொண்டிருக்கவில்லை. அதாவது இந்த இஸ்லாமிய சட்டம் இருக்குல்ல, இதுல இந்த வழிகாட்டுறதுக்கான நெறிமுறைக்கான ஒரு தனியான ஒரு வகைப்பாடு அந்த மாதிரி வைக்கப்படல. அதனால 2002ல மேற்கொள்ளப்பட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி இந்த இந்திய அரசியலமைப்புல இதுக்கு ரொம்ப கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. 2002ல மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. 2002ல. அப்புறம் இந்த இந்திய அரசமைப்புடைய பிரிவு 45 வந்து திருத்திட்டு பிரிவு 21(7) அதுக்கு கீழே வந்து என்ன பண்ண தொடக்க கல்வி வந்து அடிப்படை உரிமை வைக்கிறாங்க. ரொம்ப 40 வச்சுக்கணும். 2002 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, 2002 ரொம்ப முக்கியமானது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, நிறைய வாட்டி கேட்டுக்காங்க. 2002ல 86வது அரசமைப்பு சட்டம் கொண்டு வராங்க. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். சரிங்களா, 40 வச்சுங்க. அதுல என்ன பண்ணாங்க, பிரிவு 45 வந்து திருத்திட்டு பிரிவு 21 இருக்குல்ல, 21(a) அதுக்கு கீழே என்ன பண்ணாங்கன்னா இந்த தொடக்க கல்வி என்பது வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து சேர்க்கிறாங்க. ஸோ தொடக்க கல்வி என்பது தற்போது வந்து ஒரு அடிப்படை உரிமை. ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா, அப்புறம் இந்த திட்டம் வந்து மாநில அரசுகள் வந்து முன்பருவ அந்த மகளிர் கல்வி அது வந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துறது. ஸோ அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்களா, அதான் சொல்றாங்க. இப்போ மாநில அரசுகள் வந்து இந்த முன்பருவ மகளிர் அந்த கல்வியை வந்து 6 வயது வரை ரொம்ப கட்டாயமா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது அது. சரிங்களா, ரொம்ப எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடிப்படை உரிமைகளை பத்தி சில பாயிண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை பத்தி சில பாயிண்ட் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து மேட்ச் ஆப்ஷன் கூட எப்படி வேணா கேட்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா, அமெரிக்கா ஐக்கிய நாடுகளுடைய அரசமைப்பிலிருந்து பெறப்படுறது அடிப்படை உரிமை. ஸோ நம்ம முதல்ல அடிப்படை உரிமை பத்தி பார்த்துருவோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பத்தி பார்க்க. சரிங்களா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டதுதான் இந்த அடிப்படை உரிமை. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து சுருக்கிறதுக்கோ நீக்கவும் முடியாது. ரொம்ப முக்கியமானது இது அடிப்படை உரிமை. சரிங்களா, இதை வந்து இந்த அடிப்படை உரிமை வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். ஸோ அடிப்படை உரிமையை வந்து நீதிமன்ற சட்டத்தால செயல்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமானது. இவை சட்ட ஒப்புதலை பெற்றது. இந்த அடிப்படை உரிமை என்பது சட்ட ஒப்புதலை பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. இந்த உரிமைகள் நாட்டுடைய அரசுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுடைய அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது இந்த அடிப்படை உரிமை தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம அடுத்து பார்ப்பது அரசு நெறி உறுத்தும் கோட்பாடை பத்தி பார்க்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா கேட்டிருக்காங்க.
இந்த அரசு நெறிமுறைத்துவ கோட்பாடு இதை வந்து அயர்லாந்து நாட்டுடைய அரசமைப்பு வந்து பெறப்பட்டிருக்கு. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா அரசு நெறிமுறைத்துவ கோட்பாடு அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இவை வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நெறிமுறை எந்த நீதிமன்றத்தாலும் இதை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அரசனுடைய நெறிமுறை கோட்பாடுகள் என்பது எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. இவை வந்து இப்படி எப்படி இருக்குன்னா ஒரு தார்மீக மற்றும் ஒரு அரசியல் ஒப்புதல் பெற்றதா இது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொள்கைகளை செயல்படுத்துவதும் இந்த கொள்கையை செயல்படுத்தும் போது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகமும் உறுதியாக்குறது. சரிங்களா? மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறதா இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போறது அடிப்படை கடமைகளை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இந்த அடிப்படை கடமைகள் ரொம்ப பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது. முன்னாள் சோவியத் யூனியனுடைய இந்த அரசனுடைய தாக்கத்தால இந்த அடிப்படை கடமைகள் சேர்க்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுத்துக்காங்கன்னா சோவியத் யூனியன். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய அந்த சோவியத் யூனிய தாக்கத்தால உருவாக்கப்பட்டதான் இந்த அடிப்படை கடமைகள். ஸோ அது மூலமா தான் இதை வந்து சேர்க்கிறாங்க. சரிங்களா? 1976 காங்கிரஸ் கட்சி வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய ஒரு பரிந்துரை செய்கிறாங்க. சரிங்களா? அவங்க வச்சுக்கணும். எந்த வருடம் கேட்பாங்க? 1976 காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் வந்து சர்தார் ஸ்வரன் சிங் அவருடைய கமிட்டியை வந்து அமைத்து அப்புறம் அடிப்படை கடமை குறித்து ஒரு ஆராயிறாங்க, பரிந்துரை செய்யறாங்க. சரிங்களா? 40 வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கமிட்டி இது. ஸோ சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டின்ற கேள்வி கேட்பாங்க. எந்த வருடம் கேட்பாங்க? 1976. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கமிட்டி அடிப்படை கடமை குறித்து ஆராய்ந்து பரிந்துரைச்சாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த கமிட்டி வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. ரொம்ப முக்கியமானது. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி, இந்த கமிட்டி தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. சரிங்களா? இதன்படிதான் 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நம்மளுடைய அரசமைப்புல குடிமக்களுடைய பொறுப்புகளை பத்தி விளக்கியிருக்காங்க. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அடிப்படை கடமைகள் அப்படின்னாவே சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 40 வருஷம் ரொம்ப முக்கியமான கமிட்டி இது. எக்ஸாம்பிள் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த அப்புறம் சட்ட திருத்தம் அரசமைப்பு பகுதியுடைய 4(a) என்ற ஒரு புதிய ஒரு பகுதியை வந்து சேர்க்கிறாங்க. ஸோ அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்துல அரசமைப்பு பகுதி 4(a) ரொம்ப முக்கியமானது. இது வந்து புதுசா ஒரு பகுதியை சேர்க்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த பகுதி வந்து 51(a) என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும்தான் கொண்டிருக்கு. இது மட்டும்தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா 51(a) என்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும் இருக்கு. இது முறையா வந்து குடிமக்களுடைய 10 அடிப்படை கடமை விளக்குறது. 40 வச்சுக்கணும். அப்புறம் இந்திய குடிமக்களுடைய கடமைகளாக இந்த சட்டப்பிரிவு 51 வலியுறுத்துகிறது. ரொம்ப முக்கியமானது. 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 2 கேட்டாங்க. 2019 குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? இந்திய குடிமகனுடைய கடமைகளாக சட்டப்பிரிவு 51(a) தான் வலியுறுத்துறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி அதெல்லாம் பார்த்தது. அடுத்தது மத்திய மாநில உறவுகளை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது மத்திய மாநில உறவுகள். இந்திய அரசமைப்புடைய 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுக்கு இடையான அதிகார பகுதியை பற்றி கூறுகிறது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மத்திய மாநில அரசுக்கு இடையான கேள்வி எப்படி வேணா மாத்தி கேட்பாங்க. அதனாலதான் நான் மாத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்திய அரசமைப்புடைய 7வது அட்டவணை தான் மத்திய மாநில அரசுக்கு இடையான இந்த அதிகார பகுதியை பற்றி விளக்குகிறது. இது வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என 3 பட்டியல் முறையை தான் என்ன சொல்லுவாங்க இதை வழங்க இருக்கிறது. சரிங்களா? 40 வச்சுங்க. மத்திய பட்டியல் இருக்கு, மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியல் 3 பட்டியல் இருக்கு. 97, 66, 42, 47. ஞாபகம் வச்சுங்க. 97, 66, 47. சரிங்களா? 97 என்பது மத்திய பட்டியல், மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே எக்ஸாம்ல கேட்பாங்க. புது புத்தகத்துல இருக்கு. சரி, மத்திய அரசுக்கும் சொந்தமான இந்த பட்டியலில சட்டம் இயற்றும் அந்த பிரத்யேகமான ரொம்ப முக்கியமான அதிகாரத்தை யார் பெற்றிருப்பாங்கன்னா நாடாளுமன்றம் தான் பெற்றிருக்கு. சரிங்களா? இந்த பட்டியலில் ஏதாவது புத்தகத்தை கொண்டு வந்தா நாடாளுமன்றம் தான் பண்ணுவோம். சரிங்களா? மாநில அரசுக்கு சொந்தமான இந்த பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம், அந்த பிரத்யேகமான அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் தான் பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. அதுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. மத்திய பட்டியலில் மொத்தம் 100 துறைகள் இருக்கு. சரிங்களா? மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்கு. இந்த பொதுவான பட்டியலில் 52 துறைகள் இருக்கு. இந்த துறைகளும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சில ஸ்டாண்டர்ட்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 12th வேற மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. சரி, நிர்வாக உறவுகள். நிர்வாக உறவுகள் வந்து ஒரு மாநில அரசுடைய இந்த நிர்வாக அதிகாரம் அதனுடைய சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நிர்வாக உறவுகள் பத்தி பார்க்கலாம். ஸோ மாநிலம் இருக்கு. ஒரு மாநிலத்துடைய அரசுடைய நிர்வாகம் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு தான் அந்த பவரே இருக்கு. சரிங்களா? அவனோட சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் அந்த பவர் எல்லாம் அதிகாரம் எல்லாமே இருக்கு.
மத்திய மாநில அரசுடைய இந்த உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு வந்து என்ன பண்றாங்க, ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர்னா மூவர் குழுன்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்டர் பி.வி. ராஜமன்னார் கூட தலைமையில தான் இந்த மூவர் குழு வந்து அமைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. மத்திய மாநில அரசோட உறவுகள் குறித்து ஆராயத்துக்காக தமிழக அரசு வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. டாக்டர் பி.வி. ராஜ மன்னாருடைய தலைமையில குழு அமைக்கிறாங்க. அதுக்கு வந்து மூவர் குழு என்ற வைக்கிறாங்க பேர். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். நீதி உறவுகள் பத்தி பார்க்க போறோம். அடுத்தது இந்திய அரசு சட்டம் பகுதி 12ல சட்டப்பிரிவு 268ல இருந்து 293 வரை உள்ள இந்த பிரிவுகள் வந்து மத்திய மாநில அரசுடைய நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுகிறது. ஸோ மத்திய மாநில அரசுடைய நிதி சார்ந்த உறவுகள் அப்படின்னும் போதே சட்டப்பிரிவு எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா பகுதி 12 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அதுல சட்டப்பிரிவு வந்து 268ல இருந்து 293. இது ரொம்ப முக்கியமான பிரிவு அது. சரிங்களா, அதுதான் வந்து மத்திய மாநில அரசுடைய நிதி சார்ந்த உறவுகள் பற்றி கூறுகிறது. ஸோ நம்ம பார்க்கறது ஸ்பீடு ரிவிஷன், அதனால ஸ்பீடா இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் மாதிரி கொண்டு போனோம்னால சில பாயிண்ட் வந்து ரிப்பீட்டா பண்ணிட்டே இருக்கிறேன். நான் ரிப்பீட் பண்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா யூஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, இந்திய அரசனுடைய சட்டப்பிரிவு 280 கீழே குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட இந்த நிதிக்குழு வந்து பரிந்துரை அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, இந்த மத்திய நிதிக்குழு வந்து இந்த மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அது மத்திய அரசாலும் இந்த மாநில அரசாலும் பிரித்து கொள்றாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, மத்திய மாநில அரசுடைய இந்த உறவினை விசாரிக்கிறதுக்கு முன்னால பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்க. அவங்க வந்து 1983ல சர்காரியா குழுவை வந்து அமைக்கிறாங்க. ஸோ 1983 சர்காரியா குழுனாவே 1983 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குழு அமைத்தவர் யார் அமைக்கிறாங்கன்னா முன்னால இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான். சரிங்களா, இந்த சர்காரியா குழு எதுக்கு அப்படின்னும் போது மத்திய மாநில அரசுடைய இந்த உறவுகளை விசாரிக்கிறதுக்காக. கேள்வி எப்படி வேணா மாத்தி கேட்கலாம். மத்திய மாநில அரசுடைய உறவினை விசாரிக்க எந்த குழு அமைத்தாங்க போது சர்காரியா குழுன்னு அதுக்கு பதில் எந்த வருடம் அமைத்தாங்கன்னா 1983. அப்போது யார் பிரதமராக இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்புறம் இந்த குழு வந்து 247 பரிந்துரைகளை 180 ஞாபகம் வச்சுக்கோங்க. 247 பரிந்துரைகளை 180 பரிந்துரைகள் மத்திய அரசு செயல்படுத்தியிருக்கு. சரிங்களா, இதுவும் கேள்வி கேட்பாங்க. இவங்க இந்த சர்காரியா குழு எவ்வளவு பரிந்துரைத்தாங்கன்னு கேள்வி கேட்பாங்க. 247 பரிந்துரைகள் பரிந்துரைத்தாங்க. அதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது செயல்படுத்தினா 180, அதுவும் கேள்வி கேட்பாங்க. இதுல முக்கியமானது வந்து 1990ல அமைக்கப்பட்ட மாநிலக்கு இடையான குழு தான். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். அப்புறம் அலுவலக மொழிகளை பத்தி பார்க்க போறோம். அலுவலக மொழிகள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் அதுல பகுதி 17ல 343ல இருந்து 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து அலுவலக மொழிகள் பற்றி இருக்கு. சரிங்களா, அலுவலக மொழியை ஞாபகத்தை வச்சுங்க. சட்ட பகுதி அலுவலக மொழியின் போது பகுதி 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதியில சட்டப்பிரிவு வந்து 343ல இருந்து 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் ஞாபகம் வச்சுக்கணும். அலுவலக மொழிகளும் அதுதான். இது வந்து 4 தலைப்புகளை பிரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 தலைப்புகள் என்னென்ன கேள்வி கூட கேட்பாங்க, நான் அதை சொல்றேன். யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், அதுக்கப்புறம் நீதித்துறை மொழிகள், அப்புறம் சட்டம் மற்றும் சிறப்பு வழிபாட்டு மொழிகள். இதுதான் அந்த 4 பிரிவுகள். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அடுத்தது முதலாவது மொழிக்குழு பத்தி பார்க்க போறோம். இந்த முதலாவது மொழிக்குழு ரொம்ப முக்கியமான கேள்வி இது. 1955ல நியமிக்கப்பட்டதா இந்த முதலாவது மொழிக்குழு. சரிங்களா, 1955 முதலாவது மொழிக்குழுனாவே 1955 தான். இந்த முதலாவது மொழிக்குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்த வருடம் கேள்வி கேட்பாங்க. எப்ப சமர்ப்பிக்கிறாங்கன்னா 1956. ரொம்ப முக்கியமானது. இந்த அறிக்கை வந்து அடிப்படையில நாடாளுமன்றம் என்ன பண்ணாங்கன்னா 1963ல அலுவலக மொழி சட்டத்தை ஏற்றாங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அலுவலக மொழி சட்டம் நாடாளுமன்றம் ஏற்றியது எப்பன்னா 1963. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. திருப்பி ரிப்பீட் பண்றேன். சரிங்களா, இந்த முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்டது எப்ப நியமிக்கிறாங்க? 1955 நியமிக்கிறாங்க. சரிங்களா, அந்த முதலாவது மொழிக்குழு வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்தது 1956. சரிங்களா, அதுக்கப்புறம் 1967ல அலுவலக மொழிகள் இந்த திருத்தச் சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா அலுவலக மொழியாக ஆங்கிலம் வந்து காலவரையின்றி தொடரலாம் என அறிவிக்கிறாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்த அலுவலக மொழிகள் திருத்தச் சட்டம் 1967 ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அலுவலக மொழிக்காக ஆங்கிலம் வந்து காலவரையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்புறம் தொடக்கத்துல 14 மொழிகள் அரசனுடைய 8வது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்டிருந்துச்சு. இதுவும் கேள்வி கேட்பாங்க. தொடக்கத்துல அரசியலமைப்புல 8வது அட்டவணையில எவ்வளவு மொழிகள் அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 14 மொழிகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
தற்போது எவ்வளவு இருக்குன்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. 14 மொழிகள் 8வது அட்டவணை ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எந்த அட்டவணைன்னு கேட்பாங்க. மொழிகள்னு சொன்னாவே 8வது அட்டவணை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? தற்போது மொத்தம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான கேள்வி அதெல்லாம். 2004 இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டை வந்து ஏற்படுத்த தீர்மானிச்சிச்சு. சரிங்களா? செம்மொழிகள் இந்திய அரசு எப்போ ஏற்படுத்தினா 2004. அதன்படி வந்து 6 மொழிகள் வந்து செம்மொழியை தகுதி பெற்றிருக்கு அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 6 மொழி. ஸோ தமிழ் வந்து 2004 செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அப்புறம் சமஸ்கிருதம் வந்து 2005. ரொம்ப இந்த கேள்வியில ரொம்ப முக்கியமானது. தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005 அறிவிச்சிருக்காங்க. தெலுங்கு வந்து 2008 அறிவிச்சாங்க. கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. ஸோ மொத்தம் 6 கரெக்டாக வந்துருச்சா? 6 செம்மொழிகள் ரொம்ப முக்கியமானது. அதோடைய வருடமும் ரொம்ப கேட்பாங்க. நான் திருப்பி வேணா ரிப்பீட் பண்றேன். சரிங்களா? தமிழ் என்பது 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் 2008, மலையாளம் தெலுங்கும் கன்னடமும் 2008 தான் அறிவிச்சாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கணும். மலையாளம் 2013, அதுக்கப்புறம் ஒடியா வந்து 2014. ரொம்ப முக்கியமானது இது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னும் போது புக்கில் நிறைய இருக்கும். 20 பக்கம் 30 பக்கம் இருக்கும். நம்ம எல்லாமே சுருக்கி உங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் விடாம தேர்வு நோக்கில் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். படிக்க உங்களுக்கு நேரம் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்க போட்டு பாருங்க. நம்மளோட ரைட் ஐஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் ஆப்ல பாருங்க, யூடியூப்ல பார்த்துங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது தேசிய அவசர நிலை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. இதுவும் ரொம்ப எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. தேசிய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 352 கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தேசிய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 352 தான். குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவுல 352 கீழே ஒரு அவசர நிலையை அறிவிக்கலாம். குடியரசுத் தலைவர் எப்படி அறிவிக்கலாம்னா, இந்திய அரசின் சட்டப்பிரிவு 352 ரொம்ப முக்கியமானது. அவசர நிலையை அறிவிக்கலாம். யார்? குடியரசுத் தலைவர் அறிவிக்கலாம். எந்த சட்டப்பிரிவுனா 352 ரொம்ப முக்கியமானது. தேசிய அவசர சட்ட நிலை, தேசிய அவசர நிலைனா சட்டப்பிரிவு 352 தான். அதுக்கப்புறம் போர், வெளிநாட்டுடைய ஆக்கிரமிப்பு, அந்த காரணமா வந்து அவசர நிலையை அறிவிக்கிற பொழுது அது வந்து வெளிப்புற அவசர நிலை சொல்லுவாங்க. இந்த போர் நமக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? போரும் வெளிநாட்டு ஆக்கிரமிக்கும் போது ஏற்படும் இந்த அறிவிக்கிற அந்த அவசர நிலை வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் ஆயுத மீதிய கிளர்ச்சி, அதாவது ஆயுத மீதிய கிளர்ச்சி காலமா வந்து இந்த அவசர நிலையை வந்து அறிவிக்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அதாவது ஐடியா இருக்கா? உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த வகையான அதாவது இந்த உள்நாட்டு அவசர நிலை இருக்குல்ல, இதை வந்து சில காரணங்களை இந்த அவசர நிலையை வந்து செயல்படுத்திருக்கு அறிவித்திருக்காங்க. எந்த உடனா 1962, 1971, 1975 ரொம்ப முக்கியமானது இது. ஸோ உள்நாட்டு அவசர நிலை அறிவித்தாங்க. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். 1962, 1971, 1975. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மாநில அவசர நிலை பத்தி பார்க்கலாம். மாநிலத்தினுடைய அவசர நிலை சட்டப்பிரிவு 356 சொல்கிறது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மாநிலத்துடைய அவசர நிலை என்பது சட்டப்பிரிவு 356 ரொம்ப முக்கியமானது. ஒரு மாநிலத்துல மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசமைப்புடைய அவங்களுடைய வழிகளுக்கு ஏற்ப, அதாவது விதிகளுக்கு ஏற்ப என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு அறிக்கை வந்து அளிக்கிறாரு. அது மூலமா வந்து குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழே அந்த மாநிலத்துல அவசர நிலை அறிவிக்கிறார். ஸோ குடியரசுத் தலைவர் ஆளுநர் வந்து அறிக்கை அளிக்கும் போதுதான் அதை பார்த்துதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாரு, ஒரு மாநிலத்துல எந்த ஒரு மாநிலத்திலும் சட்டப்பிரிவு 356 கீழே ஒரு அவசர நிலை அறிவிக்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா? மாநிலத்துடைய ஆளுநருடைய அறிக்கை இருந்தா மட்டும்தான். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்று அளித்தாலும் கூட மட்டுமே தான் ஓராண்டு தாண்டும் தொடர முடியும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவசர நிலை இருக்குல்ல, இது சட்டப்பிரிவு 352 படி நடைமுறை இருந்தா சட்டப்படி வந்து சட்டப்பிரிவு 352 படி நடைமுறையில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு சரியான நேரம் அந்த சூழல் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்தாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஓராண்டை தாண்டி இதை தொடர முடியும். சரிங்களா? அந்த அவசர நிலையை தொடர முடியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதிகபட்சம் வந்து அவசர நிலை காலம் வந்து 3 ஆண்டுகள். ரொம்ப முக்கியமானது. இந்த உள்நாட்டு அவசர நிலை இருக்கு, அதை வந்து அதுக்கான அந்த அவசர நிலையோட காலம் வந்து 3 ஆண்டுகள். ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அவசர நிலையை அறிவித்த பிறகு மாநிலத்துடைய இந்த சட்டமன்றம் இருக்குல்ல, அது வந்து என்ன முடக்கப்படுறாங்க. மாநிலத்துல ரொம்ப முக்கியமானது, மாநிலத்துடைய சட்டமன்றம் முடக்கப்படுறது.
அப்புறம் மாநிலமானது வந்து குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் தான் ஆளப்படுறாரு. ஸோ சப்போஸ் அது மாதிரி மாநிலத்தோட சட்டமன்றம் முடக்கிட்டாங்கன்னா அந்த மாநிலத்துடைய குடியரசுத் தலைவர் அவருடைய சார்பாக வந்து ஆளுநர் தான் வந்து அதை வந்து அந்த மாநிலத்தை வந்து ஆள்பார் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அவர் கண்ட்ரோல் கீழே வந்துடும். சரிங்களா? இந்தியாவில் முறையாக வந்து 1951 தான் பஞ்சாப் மாநிலத்தில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போனா முதலாக எப்போ நடைமுறைப்படுத்தினா இந்தியாவில் 1951 ஸோ பஞ்சாப் மாநிலம் தான் அது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம அடுத்தது பார்க்க போது நிதி சார்ந்த அவசர நிலையை பற்றி பார்க்கலாம். சட்டப்பிரிவு 366. ஸோ நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. இந்த இந்த அதாவது இந்த நிதிநிலை தன்மை இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்தியாவுடைய கடத்தன்மை, அப்புறம் இந்தியாவுடைய பகுதியில் ஆபத்து ஏதாவது இருக்கிறது, அப்புறம் இந்த அசம்பிளி சட்டப்பிரிவு 360 கீழே என்ன பண்றாங்கன்னா குடியரசுத் வந்து இந்த நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து அறிவிக்கிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது. இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இது வரைக்கும் வந்து அறிவிக்கப்படலை. சரிங்களா? அடுத்தது அரசனுடைய சட்ட திருத்தம் பற்றி பார்க்க போறோம். அரசமைப்புடைய சட்ட திருத்தம். அடுத்தது சில முக்கியமான பாயிண்ட் இது பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட் என்ன சொல் வந்து மாற்றம் இல்லை மேம்படுத்துறது இல்லைன்னா சிறு மாறுதல் என்ற குறிக்கிறது. அமெண்ட்மெண்ட் என்னன்னா சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மீனிங் தான். அமெண்ட்மெண்ட் என்பது வந்து ஒரு சொல், அந்த சொல் வந்து மாற்றம் இல்லை மேம்படுத்துறது வேணா ஒரு சிறு மாறுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமாக அந்த அரசமைப்பு சட்டமுடைய பகுதி 20 இருக்குல்ல, அவங்க அசம்பிளி சட்ட பகுதி அந்த 20 அது வந்து 368வது சட்டப்பிரிவில் அரசமைப்பினை வந்து சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள், அப்புறம் அதனுடைய திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றம் அதிகாரம் பற்றி விளக்கிறது. ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாடாளுமன்றம்ல அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு பகுதி 20 ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. பகுதி 20ல் சட்டப்பிரிவு 368 இது ரொம்ப இந்த சட்டப்பிரிவு ரொம்ப முக்கியமானது. இது இந்த அரசமைப்புல சில சட்ட திருத்தங்களை செய்யறாங்க, இல்லைன்னா சில அந்த 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 முறைகளை சிலர் ஏதாவது மாத்துறாங்க இல்லை திருத்தம் செய்யறாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? நாடாளுமன்றம் தான் அதை திருத்துறாங்க. ரொம்ப முக்கியமானது. அரசமைப்புடைய இந்த சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் சில வழிமுறைகளை பற்றி சில பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நாடாளுமன்றத்தில் இந்த 2 அவைகளிலும் அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம்ல இதை வந்து திருத்தணும்னா நாடாளுமன்றத்தில் 2 அவைகளை வந்து அந்த மசோதா வந்து அறிமுகம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தால மட்டுமே தான் அரசமைப்பை சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த நாடாளுமன்றம் தான் அது அந்த நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அரசமைப்பு சட்டத்தை திருத்தமே கொண்டு வர முடியும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. மாநில சட்டமன்றத்தால அரசமைப்புல எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வரவே முடியாது. ஸோ நாடாளுமன்றத்தால மட்டும்தான் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால அரசமைப்புல எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அரசமைப்புடைய 368வது சட்டப்பிரிவு 3 வழிகளில அரசமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த 368 சட்டப்பிரிவுகள் அது 3 வழிகளில அரசமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்றதுக்கு அந்த வழிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அப்புறம் அரசமைப்புல 42வது சட்ட திருத்தம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய அரசமைப்பு என அழைப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. சிறிய அரசமைப்பு என்பது 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? எல்லாரும் அப்படிதான் அதை அழைப்பாங்க. அதனால அடுத்தது, ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகத்தில் வச்சுங்க. சிறிய அரசமைப்பு அப்படிங்கிறது. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் பற்றி பார்க்கலாம். அரசமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டுல இந்திய அரசு MM வெங்கடாச்சலையாவுடைய தலைமையில அரசியலமைப்பு சட்ட செயலாற்றுக்கான அதுக்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க. ரொம்ப ஞாபகத்தில் வச்சுங்க. தேசிய சீராய்வு ஆணையம் எப்பனா 2000 ஆண்டுல MN வெங்கடாச்சலையாவுடைய தலைமையில. ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கணும். தேசிய சீராய்வு ஆணையம் என்பது யாருடைய தலைமைனா MN வெங்கடாச்சலையா தலைமையில 2000 ஆண்டுல. சரிங்களா? ஏப்ரல் 2007 3 உறுப்பினர் கொண்ட MM பூச்சி தலைமையில அப்போதைய அரசு வந்து ஒரு ஆணையத்தை அமைத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆணையம் பூச்சி தலைமைன்னு சொல்லுவாங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. பூச்சி தலைமை, அதாவது MM பூச்சி தலைமையில ஒரு அப்போதைய அரசு வந்து ஒரு ஆணையத்தை, அது 3 பேர் கொண்ட ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஏப்ரல் 2007, அதான் ஞாபகம் வச்சுங்க. MM பூச்சி தலைமையில் ஆணையம் எப்போனா 2007 ஏப்ரல் மாதம், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம்
ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. நம்ம பாயிண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. 10ஆம் வகுப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் வேணா வேகமா சில சட்டப்பிரிவுகளா சொல்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல எக்ஸாம்க்குல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு புது புத்தகம். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாரி கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா, கீழ நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதா இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ நம்ம பாடம் எடுத்ததுல நான் ஸ்பீட் ரிவிஷன் சில பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். ஞாபகத்துல வச்சுக்கங்க. தேசிய அவசர நிலை வந்து சட்டப்பிரிவு 352 ஞாபகத்துல வச்சுக்கணும். அவசர நிலை வந்து சில சமயத்துல கொண்டு வந்திருக்காங்க. 1962, 1921, 1975 ஞாபகத்துல வச்சுக்கணும். மாநிலத்தோட அவசர நிலை வந்து சட்டப்பிரிவு 356 தான் சொல்றது. அதிகபட்ச அவசர நிலை வந்து காலம் வந்து 3 ஆண்டுகள். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பஞ்சாப்ல முதல்ல அவசர நிலை 1951 கொண்டு வராங்க. நிதி தாழ்ந்த அவசர நிலை 360 பிரிவு அது. அப்புறம் நிதி தாழ்ந்த அவசர நிலை வந்து இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. சட்டத்திருத்த முறைகள் வந்து நாடாளுமன்றத்தால அவருடைய நாடாளுமன்ற அதிகாரங்கள் பகுதி 20ல 368 சட்டப்பிரிவு தான் சொல்லியிருக்கு. சிறிய அரசமைப்பு என அழைக்கப்படுவது வந்து 42வது சட்டத்திருத்தம் தான். அரசமைப்புடைய செயல்பாடு ஆராயத்துக்காக MN வெங்கடாச்சலயோட தலைமை ஒரு குழு அமைச்சாங்க. தேசிய சீராய்வாணையம் வந்து MN வெங்கடாச்சலயா ஞாபகத்தை வச்சுங்க. MM பூச்சி தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க ஏப்ரல் 2007. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி சொன்னேன். ஸோ இப்போ பாடம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து டாப் 100 லெசன்ஸ்ல ஸ்பீட் ரிவிஷன் தான் பார்த்துக்கணும். கிளாஸ் ஸ்பீடாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் இதுவும் எடுத்திருப்பேன். எல்லா லெசன்ஸுமே எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தாச்சு. எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஸ்கூல் இது எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ 1, 2, 3 நாள் போட்டு பார்த்து பாருங்க. உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் இந்த வீடியோ பார்த்தாலும் போதும் உங்களுக்கு. சரிங்களா? வேற ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது வேணும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, TNPSC, UPSC, ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ஜாயின் பண்ண கூட கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி. நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்ட் 2 வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு. சரிங்களா? அடுத்த ஸ்டாண்டர்டு நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசனுடைய 12ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தை நாளைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 2 வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சு. பாய், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.